Happy morning, all here. On behalf of our KPR management and our beloved principals and our respected CE and our all HODs and my dear students and their parents. Very good morning, all here. Here, I would like to invite the principal. Online, sir, like Maheshwaran from GUI. Yeah, welcome GUI, Mr. Mahesh also. Here, I would like to invite my principal. Thank you, sir. Yeah, to give a welcome address for the great placement day. Yeah, good morning to you all present here. And in spite of COVID-19 and in spite of staying safe and healthy, நம்ம எல்லாரும் இங்க ஒண்ணு கூடி இருக்கோம். ரீசன் என்னன்னா பிளேஸ்மெண்ட் ஒரு ஸ்டூடெண்டோட கேரியர்ல பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் ஜேர்னி. ஸோ அந்த ஜேர்னியை வந்து ஹைலைட் பண்ணி அவங்களோட அச்சீவ்மெண்ட்டுக்கு ஒரு ஹானர் பண்ணணும் அப்படிங்கிறது கேபிஆர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியோட தலையாய கடமை. பட் டியூ டு திஸ் பேண்டமிக் we were not able to do that in our campus. ஸோ இப்போ இதை என்ன பண்ணலாம், நம்ம அந்த கனெக்ஷன் வந்து நம்ம விட்டுறக்கூடாது. ஸோ நம்ம பசங்களையும் நம்ம வந்து கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணணும். ஏன்னா அடுத்த அகாடமிக் ஜேர்னிங்ல இருந்து அவங்க அந்த அடுத்த கேரியர் ஜேர்னிக்கு போயிருக்காங்க. ஸோ ஒய் நாட் அ வர்ச்சுவல் ஈவெண்ட் அப்படின்னு நாங்க கொஞ்சம் திங்க் பண்ணோம். ஸோ இதுல இந்த டைம்ல இப்படி ஒரு பிளேஸ்மெண்ட் டே 2020 அப்படிங்கிற விஷயம் வந்து வர்ச்சுவலா கண்டக்ட் பண்ணணும்னு கொஞ்சம் எல்லாம் நிறைய யோசனை பண்ணி ஃபர்ஸ்ட் டைமா இதை நம்ம எடுத்துட்டு போறோம் இந்தியால. ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லாரும் பிளேஸ்மெண்ட் ஆஃபர்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த ஆஃபர்ஸ் வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் அவங்க போய் ஜாயின் பண்றதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். பிகாஸ் த கம்பெனிஸ் ஹாவ் டு செட்டில் டவுன். அப்படி இல்லைனாலும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இந்த டைம்ல. ஸோ பேரண்ட்ஸும் நிறைய எந்தூசியாஸ்டிக்கா வந்து அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளோட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டிஜிட்டல் இந்தியா அப்படிங்கிறதுல நோ டவுட் we are taking it forward to a different level in India. ஸோ இந்த பேண்டமிக் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நம்ம வந்து டிஜிட்டைஸ் ஆகாதவங்க கூட அந்த டேஸ்ட் அந்த ஃபிளேவரை வந்து நாம பார்த்துட்டோம். ஸோ இனிமேல் அந்த ஐடி இண்டஸ்ட்ரிக்கே உண்டான அந்த ஒரு விஷயத்த நாம வந்து எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நம்ம எடுத்துட்டு போயிருக்கிறோம். நிறைய விஷயங்கள் பண்ணியாச்சு. கேபிஆர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவர் ஸ்டூடெண்ட்ஸ் லாஸ்ட் 2 monthsல they have taken 6,495 online courses. Even faculty have taken nearly 395. ஒரு டிபார்ட்மெண்ட்லயே எடுத்துக்கிட்டா ஒரு 395 ஆன்லைன் கோர்ஸ் எடுக்கிற அளவுக்கு வந்திருக்காங்க. ஆன்லைன் ட்ரைனிங், ரிசர்ச் ஆர்டிகல் பப்ளிகேஷன்ஸ், இன்டர்ன்ஷிப், ஆன்லைன் இன்டர்ன்ஷிப், புக் பப்ளிகேஷன் இப்படின்னு வந்து நம்ம கேபிஆர் காலேஜ் பொறுத்த வரைக்கும் ஐ கேன் டெல் மெனி திங்ஸ். அந்த 22nd காலேஜ் க்ளோஸ் பண்ணோம். இப்போ வந்து கரெக்டா 2 months ஆகுது. பட் அவர் அச்சீவ்மெண்ட்ஸ் ஆர் வெரி ஹை கம்பேரிட்டிவ்லி. காலேஜ் ரன் ஆயிருந்தா கூட இவ்வளவு அச்சீவ் பண்ணிருப்போமான்னு டவுட். ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன் ஏன் ஐடி ஃபீல்ட்ல இவ்வளவு ரசிச்சு பண்றாங்கன்னு இப்பதான் தெரியுது. ஸோ வி ஹவ் டன் கிரேட் திங்ஸ். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நம்மளோட மேனேஜ்மெண்டோட சப்போர்ட்டும் கூட தான். எல்லா சப்போர்ட்டும் நம்மளோட கேபிஆர் சேர்மன் டாக்டர் KP ராமசாமி அவர்கள் வந்து எல்லா விதத்திலையும் எங்க கூட உறுதுணையா இருந்து எங்களுக்கு சப்போர்ட்டிவா எடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ இந்த பிளேஸ்மெண்ட் டே பாத்தீங்கன்னா ஐ வெல்கம் ஆல் மை சில்ட்ரன் ஹியர் வித் தியர் பேரண்ட்ஸ். எல்லாம் அழகா இருக்கீங்க. லீவ்ல வீட்ல இருந்து எல்லாம் நல்லா சாப்பிட்டு அழகா இருக்கீங்க. அண்ட் சார்லஸ் சார் அண்ட் ஈரோடு மகேஷ் ஆல்சோ they are all so handsome today to see you in this screen. நல்ல என்ன சொல்றது, இன்னொரு ஜேர்னிக்கு போறவங்களுக்கு வாழ்த்து சொல்றதுக்கு நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க. எப்பயுமே நான் சொல்றது காசு எப்ப வேணா சம்பாதிக்கலாம், ஆனா டைம் ஒதுக்கணும் அப்படிங்கிற டைம் மேட்டர்ஸ். அந்த டைமை வந்து சார்லஸ் சாரும் மகேஷ் சாரும் நமக்காக இந்த டைம் கொடுத்திருக்காங்க. I am so happy that both of them are here today to encourage and motivate our students, those who are going for the next level in their future.
ஸோ இந்த கேபிஆர் ஐஇடியோட ஜேர்னியும் லாஸ்ட் 1 இயர் இந்த குழந்தைங்க நம்ம கூட இருந்த டைம் கம்மி தான். ஏன்னா நிறைய குழந்தைங்க நம்ம இன்டர்ன்ஷிப், பிளேஸ்மெண்ட், நிறைய ட்ரைனிங்ஸ் நிறைய வெளியில போயிட்டாங்க. But we have done so many things in the last 1 year that has been told in annual day itself. Magesh sir என்னை அடிச்சிருவாரு. So I don't want to say that. It's all in our website. So நீங்க வந்து கேபிஆர் ஃபேமிலியில ஒருத்தர், கேபிஆர் காலேஜ்ல ஒரு ஸ்டூடெண்ட் இல்ல, கேபிஆர் ஃபேமிலியில நீங்க இந்த குழந்தைங்க எல்லாருமே ஒருத்தர். நீங்க மட்டும் இல்ல, உங்களோட பேரண்ட்ஸ் எல்லாருமே நம்ம ஃபேமிலியில ஒருத்தரா தான் நாங்க பாக்குறோம். ஸோ வெளியில போனாலும் திரும்ப நம்ம காலேஜுக்கு நீங்க எல்லாம் வந்து உங்களோட சப்போர்ட் எல்லாமே கொடுக்கணுங்கிறதா என்னோட ஆசை. ஸோ நவ் ஐ ரெக்வெஸ்ட் the other guests to have a few words for our children and the parents who are going to take a stepping stone in their career. Thank you. Kannan? மகேஷ் சார். தலைவரே, உங்களை பார்க்கும் சந்தோஷம். உங்க வார்த்தைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க எல்லாரும் நாங்க. அப்படியா? எல்லா பேரண்ட்ஸ் பாத்துட்டு இருக்காங்க. சோ ப்ளீஸ் உங்களோட ஸ்டூடண்ட்ஸ்க்கு நானே இப்பதான் இந்த ஃபேஸ பாக்குறேன். இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் வரப்பதான் நம்ம சட்டை போடுறதே மறந்து போல இருக்கு வீட்லயே இருந்து. Thank you sir. So please start your motivation speech sir. நான் பண்ணிடுவா, சார்லஸ் சார் பேசிட்டுமா? ஸ்டார்ட் வித் நீங்க பேசிட்டீங்க அப்படின்னா சார்லஸ் சார் பேசிடுவார் சார். சூப்பர், ரொம்ப மகிழ்ச்சி. அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கங்கள். ஹாப்பி மார்னிங் எல்லாருக்கும். சார்லஸ் சார் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நல்லா இருக்கேன் சார், ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சார்லஸ் சார். மேடம், பிரின்சிபல் மேடம், ஹெச்ஓடி, எல்லா டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடிஸ், லெக்சரர்ஸ், பேரண்ட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். முதல்ல பிளேஸ்மெண்ட் ஆன அத்தனை கேபிஆர் ஃபேமிலி மெம்பர்ஸ், மேடம் சொன்ன மாதிரி கேபிஆர் ஃபேமிலி மெம்பர்ஸ்ல இருக்கிற அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே என்னுடைய ஸ்பெஷலான ஒரு விஷயம், அத்தனை பேருக்குமே. ஏன்னா லைஃப்ல நீங்க அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆறீங்க. இப்ப வந்து சில குழந்தைங்களுக்கு வந்து நீங்க ஷாப்பிங் மால்லாம் போனீங்கன்னா பார்த்துருக்கலாம், அந்த எஸ்கலேட்டர்ல ஏறுறது ரொம்ப பிடிக்கும். அம்மா அப்பா வந்து பார்த்துப்பாங்க. ஆனா அந்த குழந்தை நான் போயிருவோமா அப்படின்ட்டு 2 தடவை அப்பா கூட போவாரு, இல்ல அம்மா கூட போவாங்க. எஸ்கலேட்டர்ல அந்த குழந்தை ஏறும், 3வது தடவை திரும்பி இறங்கி வரும், 4வது தடவை ஏறுறப்ப அப்பா அம்மா விட்டுருவாங்க. அந்த எஸ்கலேட்டர்ல அந்த குழந்தை தனியா போகும். அந்த குழந்தை வெறும் எஸ்கலேட்டர்ல தான் ஏறி போகும். ஆனா அதை பார்க்கவே அந்த அப்பா அம்மாவுக்கு ஏதோ எவரெஸ்டோட உச்சிக்கு தன்னுடைய பொண்ணும் பையனும் போற மாதிரி இவங்க 2 பேரும் ஒருத்தர் பெருமையா பார்த்துப்பாங்க. குழந்தையா இருக்கிறப்ப நீங்க செய்யற சின்ன சின்ன விஷயங்கள்ல எப்படி அம்மா அப்பா சந்தோஷப்பட்டாங்களோ அவங்களுடைய உண்மையான சந்தோஷத்தை இப்ப நீங்க கொடுத்துருக்கீங்க. அதுக்காக உங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய கைத்தட்டல், என்னோட பெஸ்ட் விஷஸ். ஏன் அப்படின்னா, நான் எப்பயுமே சொல்லுவேன், ஒரு அம்மா அப்பாவுக்கு ஒரு ஒரு குழந்தை, ஒரு பையனோ ஒரு பொண்ணோ, அவங்களோட குழந்தை தர வேண்டிய மிகப்பெரிய பரிசு என்ன தெரியுமா? நான் ஒழுக்கமா வளர்ந்தேன், நல்லா படிச்சேன், ஒரு நல்ல வேலையில இருக்கேன், கவலைப்படாதீங்கம்மா, கவலைப்படாதீங்கப்பா, உங்களை நான் நல்லா பாத்துக்குவேன். இந்த 4 வார்த்தை எந்த ஒரு ஸ்டூடெண்ட் சொல்றாங்களோ, எந்த ஒரு குழந்தை சொல்லுதோ, அந்த குழந்தைக்கு வாழ்க்கையில என்னைக்குமே தோல்வியே கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா அம்மா அப்பாவோட பிளஸிங்ஸ் இருக்கிற யாரும் தோற்றதா சரித்திரமே கிடையாது. இந்த லாக்டவுன் டைம்ல கூட மதுரையில இருந்து ஒருத்தர், கும்பகோணம் பக்கத்துல தாராசுரம்னு ஒரு ஏரியா, அந்த ஏரியால வயசான அம்மா இருக்காங்க. வழக்கமா மாசத்துக்கு 2 முறை வந்து அவருடைய தாயை பார்த்துட்டு போவாராம். ஆனா இந்த லாக்டவுன் பீரியட்ல வர முடியல, எல்லா டிஸ்ட்ரிக்டோட எல்லைகளும் வந்து மூடி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அந்த மனிதர் மதுரையில இருந்து சைக்கிள்லயே கிளம்பி தாராசுரத்துக்கு வந்து அத்தனை கிட்டத்தட்ட ஒரு 230 கிலோமீட்டர் வந்து வயதான தாய்க்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை செஞ்சுட்டு, ஒரு பத்திரிகை நிருபர் வந்து, என்னங்க இவ்வளவு கிலோமீட்டர் அழுத்திட்டு வந்திருக்கீங்களே, சைக்கிளை மிதிச்சுட்டு வந்திருக்கீங்களே, உங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட முகத்துல அதற்கான சோர்வே இல்லையேன்னு கேட்கிறப்ப அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு அம்மா அத்தனை குழந்தைங்களை கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க, ஒரு நாள் கூட எங்க அம்மா முகத்துல நாங்க சோர்வை பார்த்ததே கிடையாது. இன்னைக்கு ஒரு 230 கிலோமீட்டர் எங்க அம்மாக்காக நான் மிதிச்சுட்டு வரதுல எனக்கு என்ன போகுதுன்னு கேட்டார். எனக்கு அந்த வார்த்தை இப்ப சொல்றப்ப கூட எனக்கு அவ்வளவு எமோஷனலா இருக்கு. ஏன்னா ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் நம்ம செய்ய வேண்டிய கடமைங்கிறது இதுதான். அவங்க வந்து நீங்க நிறைய சம்பாதிக்க போறீங்க, இப்ப பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கீங்க, இப்ப ஊர்ல இருக்கிற அத்தனை பேருக்கு போனை போட்டுவாங்க. லாக்டவுன்ல கூட கேபிஆர் காலேஜ்ல வந்து பிளேஸ்மெண்ட் பாருங்க, ஈரோடு மகேஷ் வந்தாப்புல, சார்லஸ் சார் வந்தாப்புல, அது என் குழந்தைங்க எல்லாம் சூப்பரா இருக்க போகுது அப்படின்னு அவங்களுக்கான இந்த லாக்டவுன்ல அவங்களுக்கான சந்தோஷமே அதுதான்.
இருக்கிற அத்தனை சொந்தக்காரங்களுக்கு போனை போட்டு சந்தோஷமா பேசி, என் புள்ள மேல வந்துருச்சு, என் பொண்ணு மேல வந்துருச்சு, என் பையன் மேல வந்துட்டான், இந்த மகிழ்ச்சியிலே எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்ற ஒரு அன்பான வார்த்தை என்ன அப்படின்னா, ஒரு பிளேஸ்மெண்ட் கிடைக்கிறது அப்படிங்கிறது படிச்சு முடிச்சுட்டு உங்களுடைய அடுத்த ஒரு ஸ்டெப் ஸ்டோன் மாதிரி தான். ஓ, நமக்கான டார்கெட்டை அச்சீவ் பண்ணிட்டோம், அல்டிமேட் எய்மே நம்ம தொட்டுட்டோம், இனிமேல் நமக்கு வந்து லைஃப்ல பிரச்சனையே இல்லைன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இந்த மாதிரி இப்ப லாக்டவுன்ல எவ்வளவு பேர் சிரமப்படுறாங்களோ, ஆனா இந்த லாக்டவுனுக்கு நடுவுல நம்ம பிளேஸ்மெண்ட் ஆர்டர் வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்பை இறைவன் நமக்கு கொடுத்துருக்கான், இந்த வாழ்க்கை நமக்கு கொடுத்துருக்கு, கேபிஆர் காலேஜ் நமக்கு கொடுத்துருக்கு. அது எல்லாத்துக்குமே நன்றி சொல்லிட்டு என்னோட ஒரே ஒரு வேண்டுகோள், கிராட்டிடியூட் ரொம்ப 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 முக்கியம். நன்றி உணர்வு எந்த மனுஷன் மனசுல இருக்கோ அந்த மனுஷன் தோக்கவே மாட்டான். அது அம்மா அப்பா உழைப்பு மேல, அம்மா அப்பா அன்பு மேல காட்டுற நன்றி உணர்வா இருக்கலாம், பேராசிரியர்கள் சொல்லி தந்த அறிவு மேல நன்றி உணர்வா இருக்கலாம், இல்ல நம்ம கல்லூரி நமக்கு கற்றுக் கொடுத்த மிகப்பெரிய பாடத்தின் மீதான நன்றி உணர்வா இருக்கலாம், இல்ல சாலையில நடந்து போறப்ப கவனிக்காம ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு போறப்ப, அம்மா கொஞ்சம் ஓரமா போமா அப்படின்னு ஏதாவது ஒருத்தன் ரோட்ல போற ஒரு ரைட்டை தள்ளி விட்டுட்டு, பார்த்து போ கண்ணு, என்ன கண்ணு இப்படி பேசிட்டு நீ பாட்டு ஜாலியா போற, ரோடு இல்ல அப்படின்னு சொல்லுவார்ல. முகம் தெரியாத, முகவரி தெரியாத அடுத்த மனிதன் நம்ம மீது காமிக்கிற அக்கறை இருக்குல்ல, அதுக்கு கூட நம்ம நன்றி உணர்வா தான் இருக்கணும். இந்த நன்றி உணர்வு மட்டும் உங்களுக்கு இருந்துருச்சுன்னு வச்சுங்களேன், நீங்க சூப்பர், வாழ்க்கையில வேற லெவல் வந்துருவீங்க. இந்த நன்றி உணர்வு வச்சுங்க, அடுத்த ஸ்டெப் ஸ்டோன்ல கால் எடுத்து வச்சிருக்கீங்க. ஓ, ஒரு மிகப்பெரிய ஒரு மைல் கல்ல தொட்டுட்டோம்டா, நான் எல்லாமே அச்சீவ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற நினைப்பு மட்டும் உங்களுக்கு வந்துடவே கூடாது. இப்ப நீங்க எப்படி ஒரு ஸ்டூடெண்டா இருந்தீங்க, அப்புறம் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா நீங்க, இப்ப ஒரு ஜாபுக்கு போற ஒரு முழுமையான ஒரு மனுஷியா மாறி இருக்கீங்க. இது வந்து உங்களுக்கான வெற்றியோ, இது வந்து உங்களுக்கான லட்சியமோ இல்ல, இது லட்சியத்துக்கான முதல் படிதான். உங்களுடைய லட்சியத்துக்கு நோக்கி ஓட வேண்டிய விஷயம். பொதுவா ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, ஜெயிக்கிற வரைக்கும் குதிரை மாறி ஓடு, ஜெயிச்ச பிறகு குதிரை விட வேகமா ஓடும்பாங்க. இது ஏன்னா நம்ம ஒரு வெற்றியை தக்க வச்சுக்கிறோங்கிறது, மன்னிக்கணும், எப்பயுமே குடும்பத்துல எவனும் கால் பண்ண மாட்டாங்க, இப்ப கால் பண்ணிட்டாங்க, கட் பண்ணிட்டேன். அதான் எப்பயாவது இருக்கானாவது கேட்டுக்கிறாங்க, 50 நாளைக்கு ஒரு தடவை போன் பண்ணி உயிரோடு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி இப்பதான் ஞாபகம் எல்லாரும். அதனால சாரி. சொல்லுவாங்கல்ல எல்லாருமே, ஜெயிக்கிற வரைக்கும் குதிரை மாதிரி ஓடு, ஜெயிச்ச பிறகு குதிரையோட வேகமா ஓடு. நீங்க குதிரையை விட வேகமா ஓட வேண்டிய கட்டாயத்துல இருக்கீங்க. இன்னொன்னு, இப்ப இண்டிபெண்டன்ட் ஆயிருவீங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே சொல்றேன், நான் உளவியல் ரீதியா நிறைய புத்தகங்கள் படிக்கிறதுனால இது சொல்ல வேண்டிய கடமையும் கட்டாயமும் எனக்கு இருக்கு. நீங்க இப்ப இண்டிபெண்டன்ட் ஆயிருவீங்க. உங்களுக்கான பணம் உங்க அக்கௌண்ட்ல வந்துடும், உங்க பேர்ல வரும், நீங்க எப்படி வேணா செலவு பண்ணலாம். நிறைய பேர் வந்து, எவ்வளவு பேருக்கு இதுல கோயம்புத்தூர்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு, எவ்வளவு பேர் வந்து கோயம்புத்தூர் விட்டு வெளி மாவட்டங்களுக்கு போக போறீங்க, இல்ல வெளி மாநிலங்களுக்கு போக போறீங்கன்னு எனக்கு தெரியாது பிளேஸ்மெண்ட்ல. ஆனா எங்க போனாலும் அம்மா அப்பா பக்கத்துல இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு நீங்க இருங்க. அது மட்டும்தான் அம்மா அப்பாவுக்கு நீங்க செய்யற ஒரு மிகப்பெரிய நன்றி கடனா இருக்கும். எதையுமே ஹைட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நான் எப்பயுமே ரொம்ப பெருமையா சொல்லுவேன், நான் எதையுமே ஹைட் பண்ண மாட்டேன், அதனால எனக்கு எந்த பயமே இல்லை. வாழ்க்கையில அப்படி இருங்க, அதோட கெத்தே வேற. டென்சிங்னு ஒரு ஆளு, அவர் வந்து எட்மண்ட் ஹிலாரியோட முதல்ல எவரெஸ்ட் சிகரத்தை ஏறி தொட்டவர். அவர் சாதாரணமான ஒரு மலைவாழ் கிராமத்துல குடும்பத்துல 11வது குழந்தையா பிறந்த ஒரு ஆளு. அவங்க எல்லாருமே மலையேற்ற பயிற்சி வீரர்களுக்கான உதவி செய்யறதுக்கான விஷயங்களை அவங்க குடும்பம் செஞ்சுட்டு வர குடும்பம், அதுல பிழைப்பு நடத்துற குடும்பம். டென்சிங் ஒரு நாள் கேட்டாராம், அம்மா நாம இந்த மாதிரி எவரெஸ்ட் சிகரத்துல நம்ம ஏற முடியாதாமான்னு கேட்டாராம். அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்களாம், தம்பி நமக்கு பொருள்லாம் எடுத்து கொடுக்கறதாம்பா வேலை, ஏறி நம்ம எல்லாம் வந்து கொடி நட்டுறதெல்லாம் நம்ம வேலை இல்லப்பான்னு. ஆனா டென்சிங் மனசுல என்ன இருந்துச்சா, ஒரு நாள் கண்டிப்பா நம்ம எவரெஸ்ட் சிகரத்துல ஏறணும், அதுனா எல்லாரும் ஏற முடியும், நம்மளால ஏற முடியாதா அப்படின்னு அவர் நினைச்சுக்கிட்டே இருந்தாராம். அதுக்கான முயற்சிகளும் பண்ணிக்கிட்டே இருந்தாராம். மலையேற்ற பயிற்சி வீரர்கள் போறப்ப உதவி செய்யறவங்க எப்படி இருக்குன்னா, இப்போ ஒரு மலையில இருந்து இன்னொரு மலைக்கு அவங்களால தாவ முடியல, ஏன்னா ஆல்ரெடி டயர்டா இருப்பாங்கன்னு வச்சுங்களேன். ஒரு நடுவுல வந்து ஒரு பாலம் மாதிரி சில விஷயத்த அமைக்கணும்னு வச்சுங்க, அவர் படுத்துக்குவாங்க, அவர் மேல ஏறி நடந்து எல்லா வீரர்களும் போவாங்களாம். அதுக்கப்புறம் இது எந்திரிச்சு, அதுக்கப்புறம் அந்த மலையை கடந்து மறுபடியும் எல்லா பொருளையும் சுமையும் தூக்கிட்டு இவர் நடந்து போவாராம். இதுதான் டென்சிங்கினுடைய வரலாறு. ஆனா அதே டென்சிங் தான் ஒரு குடும்பத்துல, நம்ம இமயமலை அடிவாரத்துல சாதாரணமான ஒரு கும்ஜிங்னு ஒரு கிராமத்துல பிறந்த ஒரு சாதாரணமான குடும்பத்துல பிறந்த ஒரு டென்சிங் தான் இந்தியாவின் சார்பாக முதல்ல எவரெஸ்ட் சிகரத்துல ஏறி மிகப்பெரிய சாதனையை படைச்சார். எட்மண்ட் ஹிலாரியோட அவர் ஏறி என்ன பண்ணார் தெரியுமா? அதுதாங்க இந்தியாங்கிறது, அதுதான் இந்திய குடும்பம்ங்கிறது. அவருடைய ஆசை மகள் கொடுத்து அனுப்பிய பென்சிலை நெட்டு வச்சார் முதல்ல எவரெஸ்ட் சிகரத்து மேல. இதுதான் அப்பா, இதுதான் அம்மா, வேற இதுக்கு மேல சொல்றது உதாரணமே கிடையாது. அந்த மனுஷன் எவரெஸ்ட் சிகரத்து மேல ஏறி இருக்கான், ஏன் தன்னோட போட்டோ ஒரு கொடியில வச்சு வெட்டியிருக்கலாம், நாட்டுக்கொடியை வச்சிருக்கலாம், என்ன வேணா பண்ணிருக்கலாம். முதல்ல அவ பொண்ணு கொடுத்து அமிச்சாலாம், அப்பா நீ எவரெஸ்ட் சிகரத்துல ஏறி முடிச்சதுக்கு அப்புறம் அவ கன்ஃபார்ம் பண்ணிட்டா, ஏறுவியா ஏற மாட்டியா, உனக்கு நடுவுல ஆக்சிஜன் பத்துமா பத்தாதா, நீ மறுபடியும் சரிக்கு வருவியா, அதை பத்திலாம் அந்த பொண்ணு கவலையே இல்லை.
அவங்க அப்பா தானே அவங்களுக்கு ஹீரோ, எல்லாருக்கும் அவங்க அப்பா தானே ஹீரோ, அம்மா தானே ஹீரோயின். அது பென்சில் கொடுத்து அனுப்பிச்சிருச்சான், நீ ஏறணும்னு இதை மட்டும் முதல் நெட்டு வச்சிருப்பான், முதல் நெட்டு வச்சாராம். இதுதான் வந்து நம்ம 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 படிச்ச வரலாறு. ஓகேவா? நீங்க இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. நீங்க எங்க இருந்தாலும் அம்மா அப்பா கூட இருக்கிறதா நினைச்சுங்க. நம்ம கல்லூரி கற்றுத்த அந்த ஒழுக்கம் கூட இருக்கிறதா நினைச்சுங்க. வாழ்க்கையில எல்லாமே என்ஜாய் பண்ணுங்க. ஆனா எதை என்ஜாய் பண்ணும் எதை என்ஜாய் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு அடிப்படை புரிதல் நமக்கு இருக்கும். ஏன்னா நம்ம இனிமேல்லாம் நான் உங்களுக்கு எஜுகேட் பண்ணியோ, சார்லஸ் சார் சொல்லியோ, மேடம் சொல்லியோ தெரிய வேண்டிய வயதோ அனுபவமோ உங்களுக்கு இல்லை. நீங்க எல்லாம் இப்ப வந்துட்டீங்க, எல்லா ஸ்டேஜும் தொட்டாச்சு. அதனால ஒரு சுதந்திர பறவையா இருங்க. ஆனா எது சுதந்திரம் தெரிந்த பறவையா இருங்க. அது ரொம்ப 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 முக்கியம். இது ரொம்ப முக்கியம். என்னோட அன்பான வேண்டுகோள் அத்தனை தம்பிகளுக்கும் தங்கைகளுக்கும் இது மட்டும்தான். ஏன்னா நிறைய பேரை நான் பாக்குறேன், சம்பாதிக்க ஆரம்பிச்சோன்னா அவங்க ஆட்டிடியூட் மாறிடும். ரொம்ப அழகா ஆங்கிலத்துல சொல்லுவாங்க, ஆட்டிடியூட் டிசைட்ஸ் யுவர் ஆல்டிடியூட்பாங்க. உங்களுடைய மனப்பான்மை மட்டும்தான் உங்களுடைய உயரத்தை தீர்மானிக்கும். நல்ல மனப்பான்மையோடு இருங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், வெள்ளத்து அணையது மலர் நீட்டம், மாந்திரதம் உள்ளத்து அணையது உயர்வு. நீங்க உள்ளத்தை எவ்வளவு தூய்மையா வச்சுக்கிறீங்களோ வாழ்க்கையில ஒரு உயரத்துக்கு போவீங்க. மனத்துக்கண் மாசில நாதல்னு சொல்றாங்கல்ல, உள்ளத்திலே உண்மை ஒளி உண்டாயின் வாக்கிலுமே ஒளி உண்டாகும்னு சொல்றாங்கல்ல, இது எல்லாமே இதுதான். நான் அகிலா மேம்கிட்ட பேசுறப்பையும் சரி, கண்ணன் சார்ட்ட பேசுறப்பையும் சரி, எனக்கு சேர்மன் சார்ட்ட பேசிட்டு இருக்கிறப்பையும் சரி, சார்லஸ் சார் முதல்ல கேபிஆர் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணப்பையும் சரி, நான் அவங்க எல்லாருமே ரொம்ப ப்ரௌடா சொன்ன விஷயம், சார் நாங்க இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட் அனுப்பல சார் சொசைட்டிக்கு, நாங்க இன்ஜினியர்ஸ் அனுப்புறோம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அந்த வார்த்தை மிக 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 பிடிச்சிருந்தது. இந்த உலகத்துக்கு, இந்த இந்தியாவுக்கு, நாளைக்கு வல்லரசாகும் நம்ம எல்லாருமே கனவு காணுகிற இந்தியாவுக்கு தேவை இன்ஜினியரிங் காலேஜ்ல படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் அல்ல, இன்ஜினியரிங் காலேஜ்ல படிச்ச இன்ஜினியர்ஸ் தான் நம்மளுக்கு வேணும். நல்ல இன்ஜினியரா வெளியில வாங்க, சமூக பிரச்சனைகளை கையில எடுங்க, அதுக்கான தீர்வை கொடுங்க. அந்த மாதிரி நீங்க வாழ்கிற சமுதாயத்துக்கு என்ன பண்ண முடியும்னு யோசிங்க, கான்ட்ரிபியூட் பண்ணுங்க. நான் இப்படி வரதுக்கான காரணம் ஒண்ணும் இல்ல, சாதாரணமா திருவண்ணாமலை தான் நினைக்கிறேன், திருவண்ணாமலையில ஒரு பையன் 3வது மாடியில அவங்க வீடு, அவங்க அம்மா டெய்லி படிக்கட்டு இறங்கி வந்து தண்ணி எடுத்துட்டு 3வது மாடிக்கு ஏறணுமா. அவனுக்கு ரொம்ப சங்கடப்பட்டிருக்கான், அம்மா இவ்வளவு சிரமப்படுறாங்களே தண்ணி எடுத்துட்டு போகன்னு. சயின்ஸ் டீச்சரோட பேசியிருக்கான். சாதாரணமாங்க சைக்கிளை வச்சு இருக்கிற பொருட்கள்லாம் வச்சு ஏதோ ஐடியா பண்ணி மின்சாரத்துல இயங்காம வெறும் சைக்கிள் பெடல் பண்ற மாதிரி ஒரு அமைப்பை உருவாக்கி கீழே இருந்து தனியை கொண்டு போய் வீட்டுக்கு மொட்டை மாடில ஊத்துற மாதிரி ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டான். என்ன ரீச் ஆச்சுங்கிறீங்க? சிவகாசியில ஒரு பையன், அப்பா கிடையாது, அப்பா வந்து பட்டாசு தொழிற்சாலை விபத்துல இறந்து போயிட்டாரு, அம்மா மட்டும்தான், அம்மாவும் பட்டாசு தொழிற்சாலை விபத்துல இறந்து போயிட்டா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அந்த பையன் என்ன பண்ணா, ஃபயரிங் அலாரம் ஒன்று கண்டுபிடிச்சான். ஃபயரிங் அலாரம் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கான். அவ்வளவு பெரிய பேரு. புதுக்கோட்டை கிட்ட ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு நாசாக்கு போறதுக்கு செலக்ட் ஆயிருக்கு. எல்லாமே என்ன எதுல இருந்து கத்துக்கிட்டாங்க தெரியுமா? தன் குடும்பத்தில் தான் பார்த்த வேதனைகளை, தன் சமுதாயத்தில் நான் பார்த்த வேதனைகளை, என்னுடைய படிப்பு எப்படி தீர்வாக இருக்க போகிறது என்பதை யோசித்தார்கள், தீர்வை கொடுத்தார்கள். என்னோட அன்பான வேண்டுகோள், நிறைய சம்பாதிங்க, கோடி கோடியா சம்பாதிங்க, சந்தோஷமா சம்பாதிங்க. உங்களால 4 ஸ்டூடெண்ட்ஸ் உருவாக்க முடியுமா? அவங்களுக்கு படிப்பு ஹெல்ப் பண்ணுங்க, முதல் விஷயம். 2வது, உங்கள் படிப்பு இந்த சமுதாயத்திற்கு பயன்படணும், இது 2வது விஷயம். 3வது விஷயம், நீங்க படிச்சுட்டீங்க சூப்பரா இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான அடையாளம் இதே கேபிஆர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜிக்கு, இதே நம்ம காலேஜுக்கு, இதே கேபிஆர் குடும்பத்துக்கு, அப்பா இவங்க வந்து 2020 பேட்ச் வந்து பாஸ் அவுட், அப்ப சூப்பரான ஸ்டூடெண்ட், அப்பயே பிளேஸ்மெண்ட் வாங்கிட்டு போனாப்ல, இன்னைக்கு பாருங்க 6 வருஷம் கூட ஆகல, இதே காலேஜ் கான்வெகேஷன் டேக்கு நம்ம சீஃப் கெஸ்டா கூப்பிட்டுருக்கோம், இதுதான் இவரோட அச்சீவ்மெண்ட்னு சொல்ற மாதிரி இந்த பிளேஸ்மெண்ட் ஆர்டர்ல இருக்கிற யாராவது ஒரு தம்பியோ தங்கியோ வந்தால் உங்களுக்காக கை தட்டுகிற முதல் சகோதரனாக ஈரோடு மகேஷ் நிச்சயம் இருப்பேன். நீங்க எல்லாரும் வருவீங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். கலக்குங்க, வேற லெவல்ல வாங்க. தேங்க்யூ சோ மச். நன்றி மகேஷ் அவர்களே. கண்ணன் ஒரே ஒரு விஷயம் மேம், ப்ளீஸ் மேம். இதுல மகேஷ் சார் வந்து நம்ம ஆசிரியர் சமுதாயம் சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் பெருமையா இருக்கு. அழகான தமிழ் மொழியில ரொம்ப அழகா வாழ்க்கை தத்துவத்தை ரொம்ப என்ன சிம்பிளா வந்து சொல்லிட்டாங்க. ரொம்ப தேங்க்ஸ் மகேஷ் சார். இதுல அடுத்து வந்து இவங்க ஜோகோ சார்லஸ் சார் பேசுறதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு சின்ன டேட்டா நான் கொடுத்துடுறேன். நம்மளோட உங்களுக்கு நமக்கு பிட்டு தேவையில்லைங்க. சார்லஸ் சார் என்னன்னா நம்மளோட இந்த 2020 பேட்சோட எலிஜிபிள் பிளேஸ்மெண்ட் வேணும்னு கேட்டவங்க 537 பேர், 537 ஸ்டூடெண்ட்ஸ். All the 537 students have got placed. So அதனால நம்ம கேபிஆர் இன்ஸ்டிடியூட் வந்து
irrespective of department 100% இந்த போன வருஷம் அதாவது 2020 பேட்ச் பிளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதுல இதுல ஒரு பெருமையாவே நம்ம சொல்லலாம். சேலரி வைஸ் நம்ம கேட்டகரி எடுத்துக்கிட்டாலும் பாத்தீங்கன்னா கிரேட்டர் தேன் 2.5 lakhs per annum 45 பேரு, கிரேட்டர் தேன் 3 lakhs 161 பேரு, கிரேட்டர் தேன் 4 lakhs 43 பேரு, கிரேட்டர் தேன் 6 lakhs 6 பேரு, கிரேட்டர் தேன் 10 lakhs 6 பேரு. ஸோ இது வந்து கரெக்டான ஹானஸ்டான டேட்டா. பசங்க வந்து அவங்களா அவங்களோட ஹார்ட் ஒர்க் மூலமா அவங்களுக்கு கிடைச்ச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பிளஸ் அவங்க சம்பாதிச்ச ஒரு வேல்யூன்னே சொல்லலாம். ஒரு அவங்களோட ஃபேஸ் வேல்யூ அவங்களோட ஹார்ட் ஒர்க்குக்கு கிடைச்சிருக்கக்கூடிய வாய்ப்புகள். இதுல 2.5 சேலரிலையும் இருக்கிறாங்க, 3லயும் இருக்கிறாங்க. அவங்களும் எந்த விதத்திலையும் வந்து குறைவும் கிடையாது. இது வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன். அடுத்து அவங்க மேல வந்து நிறைய சேலரியில போகக்கூடிய வாய்ப்புகள் வந்து மிக 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 அதிகம். ஏன் அப்படின்னா ஆட்டிடியூட் அப்படிங்கறத இட் டேக்ஸ் யூ ஹையர். ஸோ அந்த ஆட்டிடியூடுக்கு வந்து நம்ம கேபிஆர் பசங்களுக்கு எப்பயுமே குறைவே இருந்ததில்லை. ஸோ நவ் ஐ ரெக்வெஸ்ட் சார்லஸ் சார் டு கண்டினியூ. Thanks, ma'am. So nice to be here this morning. Chairman sir ku nandri, Principal ma'am, Dr. Akila ma'am ku nandri, Dr. Kannan, Natarajan sir, and the entire faculty members, management of KPR. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்பீச் மகேஷ் சார் இருந்து கேட்டுட்டு அடுத்தது நான் என்ன பேசுறது அப்படின்னு கொஞ்சம் இதுலதான் இருக்கேன். பட் ஆனா இங்க நான் ஸ்பீச்சா கொடுக்கல. பட் என்னுடைய வாழ்க்கையில இந்த ஃபேஸ்ல என்னுடைய மனநிலை எப்படி இருந்தது, அதை எப்படி கடந்து போனேன், என்னுடைய முதல் கம்பெனி எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத நான் உணர்ந்தேன் அப்படின்றத மட்டும் ஷேர் பண்ணி நான் வித்தின் ஜஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் ஐ வுட் லைக் டு கன்க்ளூட். அண்ட் நிறைய நிறைய இனிஷியேட்டிவ்ஸ்ல கேபிஆர் ஐ பீன் அப்சர்விங் ஃபார் சோ மெனி இயர்ஸ். ஒரே ஒரு முக்கியமான விஷயம் ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கொலாபரேஷன். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம கத்துக்க வேண்டியது. இன்னைக்கு இவ்வளவு நாள் வந்து மேம் சொன்னாங்க இன்னைக்கு 2 லட்சத்துல ஜாயின் பண்ணியிருக்காங்க, 3 லட்சத்துல ஜாயின் பண்ணியிருக்காங்க, 4 லட்சத்துல. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மணியை வச்சோ காசை வச்சோ லைஃப்ல யார் கூடயும் கம்பேர் பண்ணிடாதீங்க. நிறைய சம்பாதிக்கணும், ஆனால் money is not everything. There are so many beautiful things beyond money, my dear friends. என்னுடைய லைஃப்ல நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல ஆசைப்படுறேன். என்னுடைய ஃபர்ஸ்ட் கம்பெனி 3 மாதம் வேலை இல்லை, 3 மாதம் கழிச்சு 3 வேலை கிடைச்சது. ஒரு கம்பெனி வந்து சென்னையில ஒரு பெரிய கம்பெனி, 10,000 ரூபாய் சம்பளம், பெர்மனன்ட் ஜாப். இரண்டாவது கம்பெனி கனடால ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரியில நல்ல சம்பளம், பெர்மனன்ட் ஜாப். மூன்றாவது பொலாரிஸ் சாஃப்ட்வேர் அப்படின்ற ஒரு ஐடி கம்பெனி, 7,000 ரூபாய் சம்பளம், டெம்பரவரி ட்ரெயினி ஜாப் அப்படின்னு சொல்லுவாங்க. வேலை வந்து எப்போ வேணா போகலாம், இட்ஸ் ஜஸ்ட் அ ட்ரைனிங். நல்லா பண்ண அப்படின்னா அந்த வேலைக்கு பெர்மனன்ட்ஷிப் கிடைக்கும். அண்ட் இந்த மாதிரி இருக்கும்போது இந்த 3 ஆஃபர்ல எது செலக்ட் பண்ணலாம்னு பார்த்தப்போ நான் சூஸ் பண்ணது பொலாரிஸ். பிகாஸ் எங்க அப்பா சொல்லி கொடுத்தது, வாழ்க்கையில என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறியோ அது காசு கம்மியா இருந்தாலும் அதை நோக்கி நீ டிராவல் பண்ணும்போது காசு, பணம், பதவி, உயர்வு எல்லாமே தானா வரும் அப்படின்னு ஆசைப்பட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே தான் என்னுடைய வாழ்க்கையிலையும் நிறைவேறி இருக்கு. நான் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கூட நிறைய தடவை இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன் கடந்த 4 வருடங்கள். நீங்க காலேஜ்ல படிச்ச இதுல மெனி அக்கேஷன்ஸ் ஐ ஹவ் ஷேர்ட் வித் யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதே தான் உங்களுக்கு இன்னைக்கு ஞாபகப்படுத்த விரும்புறேன். இன்னைக்கு நம்ம என்ன சம்பாதிச்சோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்ல பெற்றோர்களை சம்பாதிச்சிருக்கிறோம், நல்ல டீச்சர்ஸை சம்பாதிச்சிருக்கிறோம். இது 2 தான் வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு கார்பரேட்டுக்கு வேர்ல்டுக்கு உள்ள போனதுக்கு அப்புறம் பயங்கரமான ஒரு சுதந்திரத்துல இருக்கிறோம். அண்ட் முக்கியமான பாயிண்ட் நான் என்ன ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா, மகேஷ் சார் இன்சிஸ்ட் பண்ணியிருந்தாங்க, இப்போ வந்து நம்ம ரெஸ்பான்சிபிளா இருக்க போறோம் ஆஸ் அ ஸ்டூடெண்ட், ஆஸ் அ கார்பரேட் எம்ப்ளாயி. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னையில இருந்து நீங்க வந்து உங்களுக்கு அக்கௌண்டபிளா இருக்கணும். அது கூட கனெக்ட் பண்ற ஒரு முக்கியமான வார்த்தை, முக்கியமான ஒரு வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்டெகிரிட்டின்னு சொல்லுவாங்க. பி ட்ரூ டு யுவர் செல்ஃப். இந்த விஷயத்த நான் எங்க அப்பா முன்னாடி நான் பண்ணுவேனா, என்னுடைய ஆசிரியர்கள் முன்னாடி நான் பண்ணுவேனா அப்படின்றத நமக்கு ஒரு நிமிஷம் நம்ம யோசித்து பார்த்து பண்ணோம் அப்படின்னா வாழ்க்கை ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும், வாழ்க்கை கலர்ஃபுல்லா இருக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதனாலதான் எல்லாரும் சொல்லுவாங்க, மாதா பிதா குரு தெய்வம் நம்பினவங்க கைவிட்டதா சரித்திரமே கிடையாது. ஸோ வாழ்க்கையில் அந்த கொலாபரேஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல் பாயிண்டா நான் சொல்ல ஆசைப்படுறேன். இரண்டாவது, கனெக்டிங் வித் பீப்புள். நம்ம மற்ற நண்பர்களோட ஒரு கார்பரேட் லைஃப்ல வந்து அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு தனியா வந்து ஒரு இண்டிவிஜுவலா நம்மளால எதையுமே பெரிய லெவல்ல ஒரு கம்பெனியில ஒர்க் பண்ணும் போது சாதிக்க முடியாது. இட்ஸ் எ டீம் ஒர்க்னு சொல்லுவாங்க.
ஸோ அந்த டீம் ஒர்க் வந்து நிறைய விஷயங்கள் நம்மளுடைய டீச்சர்ஸ் மூலியமா, ஸ்பெஷலி கேபிஆர் இன்ஸ்டியூட் வந்து ஒரு கார்ப்பரேட் என்விரான்மெண்ட் மாதிரி இருக்கும். நான் அதை தான் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவேன் ஒவ்வொரு தடவை காலேஜுக்கு வரும்போதும். எல்லாமே அவங்களுடைய ப்ராசஸா இருக்கட்டும், அவங்களுடைய என்டையர் சிஸ்டமா இருக்கட்டும், ஒரு கார்ப்பரேட் ஸ்ட்ரக்சர்ல அது ஒர்க் பண்ணுவாங்க. ராத்திரி பகலா ஒர்க் பண்ணி தட் இஸ் த அவுட்புட் விச் தே எக்ஸ்பெக்ட். ஸோ அதனால கனெக்டிங் வித் பீப்புள் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் வந்து இண்டிவிஜுவலா நம்ம வந்து எவ்வளவு ஸ்கில்டா இருந்தாலும், எவ்வளவு டாப் பெர்ஃபார்மரா இருந்தாலும், 4 சக நண்பர்களோடு 4 சக ஊழியர்களோடு சேர்ந்து நம்மளால வேலை பார்க்க முடியல அப்படின்னா ரொம்ப கஷ்டம். எங்க கம்பெனி எடுத்துக்கோங்களேன், ஆர் எனி கம்பெனி எடுத்துக்கோங்களேன், எல்லா கம்பெனியுமே வந்து ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸை செலக்ட் பண்றது கிடையாது. ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் வேணும், மிடில் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் வேணும், லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் வேணும். ஐ எம் கமிங் பேக் டு மை ஓன் ஸ்டோரி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். 7,000 ரூபாய் சம்பளம், குறைவான சம்பளம். எங்க அப்பா கிட்ட சொன்னா, எங்க அப்பா வாஸ் வெரி ஹாப்பி. ஏன் பெர்மனன்ட் வேலையை செலக்ட் பண்ணல அப்படின்னு கேட்கவே இல்லை. உனக்கு பிடிச்சிருக்கா, உன்னுடைய ட்ரீமா, உன்னுடைய கெரியர், உன்னுடைய ஆஸ்பிரேஷனா, போ, பணம் நீ எப்ப வேணா சம்பாதிச்சுக்கலாம். அந்த 4 வருடம் முதல் 5 வருடம் சின்ன சின்ன விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சேன். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 10 வேலை கொடுப்பாங்க உங்களுடைய ஃபர்ஸ்ட் கம்பெனில, ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு. அந்த 10 வேலையில 2 வேலை பிடிக்காம கூட இருக்கலாம். அதுல பிடிக்கல அப்படின்னாலும் அதுல பெஸ்டா எவ்வளவு கொடுக்க முடியும் ட்ரை பண்ணுங்க. அண்ட் தட் இஸ் த பெஸ்ட் வே யூ கேன் லேர்ன், சர்வைவ் அண்ட் பில்ட் யுவர் கெரியர் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் சொல்ல ஆசைப்படுறேன். இன்னொன்னு சொல்லுவாங்க, ஒரு 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 கெரியர்ல பெர்ஃபார்மன்ஸ் எப்படி ரொம்ப முக்கியம். ஒரு கார்பரேட் இவ்வளவு நாள் வந்து லேர்னிங் இதோட முடிஞ்சது. மகேஷ் சார் அழகா சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் மனநிலை எப்படி இருக்கும், புக்கெல்லாம் தூக்கி பேப்பர் கடைக்கு போட்டோமா, முடிஞ்சுதா, படிப்பு லேர்னிங் இதோட முடிஞ்சது. ஸோ வாழ்க்கையில இது ஒரு சின்ன ஸ்டெப் தான் எடுத்து வச்சிருக்கிறோம். கடைசி மூச்சு இருக்கிற வரை லேர்னிங் இஸ் சம்திங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். கன்சிஸ்டன்டா ஒரு கம்பெனில க்ரோ ஆகணும் அப்படின்னா லேர்னிங் இஸ் சம்திங், இட்ஸ் அ லைஃப் லாங் ஜேர்னி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நிறைய விஷயங்கள் கத்துக்க போறோம். நான் ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்டா இருந்தேன்னா நான் லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் இருந்து கத்துக்க வேண்டியது நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் மிடில் பெஞ்ச் ஸ்டூடெண்டா இருந்தேன்னா ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் இருந்தும் லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் இருந்தும் கத்துக்க வேண்டியது நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ யாரையும் பயமுறுத்தல. இன்னைக்கு இனிமேல் தான் நம்ம நிறைய ஃபெயிலியர்ஸை நம்ம சந்திப்போம். ஆனால் எதுக்கும் சோர்ந்துடாம நம்ம அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு எது ரொம்ப முக்கியம் தெரியுமா? நம்ம வந்து நம்மளுடைய பெற்றோர்களோடும், நம்மளுடைய மென்டர்ஸோடும், நம்மளுடைய ஃபேக்கல்டிஸோடும் கனெக்டடா இருக்கும். பாருங்களேன், நம்மளுக்கு ஒரு சின்ன பிரச்சனைனா ஒரு ஃபோன் பண்ணி சொன்னாங்களா, ஒரு சின்ன ஆறுதலும் சின்ன ஒரு மோட்டிவேஷனும் சொல்லுவாங்க நம்மளுடைய பேரண்ட்ஸ். அதனால ஷேர் பண்ணுங்க. எப்பவுமே உங்களுக்குள்ளேயே உங்களுடைய பிரச்சனையை வைத்துட்டு கொண்டு இருந்தோம்னா என்னைக்காவது ஒரு நாள் வெடிச்சு அதுல இருந்து மேல வர்றது ரொம்ப கஷ்டம். ஆனா நம்மளுடைய பெற்றோர்கள், நம்மளுடைய லவ்ட் ஒன்ஸ், நம்மளுடைய டீச்சர்ஸ் கூட இதோட நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் முடியல. அதனால உங்களுடைய வாழ்க்கையில மென்டர்ஷிப் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். 15 வருடங்களாக நானும் பல இண்டஸ்ட்ரியில பல கம்பெனிஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். இன்றைக்கு வரை நான் நம்புறது, என்னுடைய வாழ்க்கையில நல்லதோ கெட்டதோ எனக்கு நான் கன்வின்ஸ் ஆயிருந்தனாலும், நான் டிசிஷன் எடுத்தனாலும், என்னுடைய மென்டர்ஸ் ஒரு 4 பேர்கிட்ட ஷேர் பண்ணி இது கரெக்ட் தானா அப்படின்னு கேட்டு ஒரு கன்கரன்ஸ் வாங்கிட்டு, பேரண்ட்ஸ் ஸ்பெஷலா கன்கரன்ஸ் வாங்கிட்டு மூவ் பண்ணும் போது வாழ்க்கை பயங்கர கலர்ஃபுல்லா இருக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். வெற்றி நிச்சயம். அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு தோல்வியே கிடையாது அந்த மாதிரி எடுக்கிற முயற்சிகளுக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ஃபைனலி the last C which I wanted to share my dear friends, வாழ்க்கையில வந்து சின்ன சின்ன சந்தோஷங்களும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு மண்டே மார்னிங் வந்து காலேஜ் போறதுக்கு பயங்கர சந்தோஷமா போவோம். இவ்வளவு நாள் யோசித்து பாருங்களேன். சனிக்கிழமை லீவ், ஞாயிற்றுக்கிழமை லீவ், மண்டே மார்னிங், ஃப்ரைடே ஈவினிங், சண்டே நைட் வந்து ரொம்ப சந்தோஷமா வெயிட் பண்ணிருப்போம் மண்டே மார்னிங் ஃப்ரெண்ட்ஸை போய் பார்க்கலான்னு. இதே மண்டே மார்னிங் ஒரு கார்பரேட் லைஃப் போனதுக்கு அப்புறம் மண்டே மார்னிங் சந்தோஷமா வருவோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா 1 வருடம் வருவோம். 2வது வருடமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. நிறைய பேருக்கு கிடையாது. ஆனால் உங்களுடைய பேஷனும் உங்களுடைய ட்ரீமும் நீங்க பண்ற வேலையும் உங்களுக்கு பிடிச்சு பண்ணும் பொழுது மண்டே மார்னிங் வில் பி எக்ஸைட்டட் ஃபார் யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாழ்க்கையில எது பண்ணாலும் பிடிச்சு பண்ணணும். பிடிக்காததை கொஞ்ச நாள் பண்ணி அதுல இருந்து அடுத்த லெவல்ல கெரியர் மூவ் பண்றதுக்கு பார்க்கலாம். ஸோ இதுதான் நான் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் நான் ஷேர் பண்ண விரும்புறேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நிறைய விஷயங்கள் சொன்னேன். கனெக்டிங் வித் பீப்புள் இஸ் இம்பார்ட்டன்ட், கொலாபரேட்டிங் வித் பீப்புள் இஸ் இம்பார்ட்டன்ட், அண்ட் பீங் கன்சிஸ்டன்ட் இன் யுவர் வாட் எவர் யூ டூ. என்னுடைய லைஃப்ல திடீர்னு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்தது. என்னுடைய மென்டர்ட்ட கொட்டிட்டு இருக்கேன் 3 மணி நேரம் டிஃபரெண்ட் செஷன்ஸா, ஒரு 3 டிஃபரெண்ட் செஷன்ஸா ஃபேஸ் டு ஃபேஸ். ஏறக்குறைய கண்ணுல தண்ணி. பல வருடங்களுக்கு முன்பாக எல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் 3 நிமிஷம் தான் அந்த என்னுடைய மென்டர் பேசினாங்க. அவங்க சொன்னது, வாழ்க்கையில ரொம்ப ஸ்பீடா ஒண்ணுன்னு ஆசைப்படுற அப்படின்னாங்க. ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் த ரேஸ் சார்ல்ஸ் அப்படின்னாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனாலதான் சொன்னேன், நீங்க யாரும் எந்த ஹியூமன் பீயிங் கூடயும் கம்பேர் பண்ணிடாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு லட்சியம், ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம்
ட்ரீம் இருக்கும்போது, ஷார்ட் டேர்ம், மிட் டேர்ம், லாங் டேர்ம் இருக்கும்போது வாழ்க்கையில கண்டிப்பா அச்சீவ் பண்ண முடியும். என்னுடைய வாழ்க்கையில அந்த 7,000 ரூபாயை நான் செலக்ட் பண்ணதுக்கு அடுத்தது என்ன ட்ரீம்னு கேட்டீங்கன்னா, நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன் உங்ககிட்ட. என்னுடைய மிட் டேர்ம் ட்ரீம் இந்த இதுக்கு ரீச் ஆகணும், என்னுடைய லாங் டேர்ம் ட்ரீம் இந்த இதுக்கு ரீச் ஆகணும்னு 15 வருடத்துல ரீச் ஆகணும்னு வைத்திருந்த கோல் என்னால 6 வருடத்திலேயே ரீச் பண்ண முடியுது. எதனால? அந்த கன்சிஸ்டன்சி, அந்த இம்பார்ட்டன்ட் பிரின்சிபல்ஸ் அண்ட் வேல்யூஸ் தான். ஸ்கில் என்னைக்கு வேணா கத்துக்கலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். வேல்யூஸ் வந்து இன்னைக்கு நம்ம ஸ்ட்ராங்கா எஸ்டாப்ளிஷ் பண்ணல அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அண்ட் லாங் டேர்ம் ட்ரீம், ஸோ 25 வருடத்துல 30 வருடத்துல அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சது ஏறக்குறைய 8-8.5 வருடத்திலேயே அச்சீவ் பண்ண முடிஞ்சதுக்கான காரணம் என்னுடைய பர்பஸ் அண்ட் பேஷன் வாஸ் வெரி வெரி கிளியர். ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு உங்களுடைய பர்பஸ் இன் லைஃப், பேஷன், எதுக்காக நீங்க இவ்வளவு தூரம் ஓடிக்கொண்டு இருக்கிறீங்க உங்களுடைய லைஃப்ல அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். லைஃப் இஸ் நாட் அ ரேஸ், லைஃப் இஸ் அ ஜர்னி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு கெரியர் ஃபேஸ்லயும் நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் திரும்பி பார்த்து சின்ன சின்ன விஷயங்களையும் நீங்க செலிப்ரேட் பண்ணும் பொழுது, சின்ன சின்ன தருணங்களையும், சின்ன சின்ன ஸ்பெஷல் சக்சஸையும் நீங்க செலிப்ரேட் பண்ணும் போது வாழ்க்கை சுவாரஸ்யமா இருக்கும். அதனால கடைசியா ஒன்ன சொல்ல விரும்புறேன், கிராட்டிடியூட் இஸ் சம்திங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம என்ன சம்பாதித்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்ல பெற்றோர்களை சம்பாதித்திருக்கிறோம், நல்ல நண்பர்களை சம்பாதித்திருக்கிறோம், நல்ல ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல நல்ல குருக்களை சம்பாதித்திருக்கிறோம். கேன் வி கிவ் பேக் டு அவர் ஃபேமிலி? அது கண்டிப்பா கொடுத்தே ஆகணும், நம்மளுடைய கடமை. கேன் வி கிவ் பேக் டு அவர் ஓன் KPR ஃபேமிலி? அண்ட் தென் கேன் வி கிவ் பேக் டு அவர் சொசைட்டி? மகேஷ் சார் அழகா சொன்னாங்க, 6 வருடத்துக்கு அப்புறம் ஒரு மாணவன் இந்த குரூப்ல இருந்து ஒரு மாணவன் சீஃப் கெஸ்டா இந்த காலேஜுக்கு வரும் பொழுது அதுக்கு மேல ஒரு டீச்சருக்கு என்ன சந்தோஷம் இல்ல? நம்ம லாஸ்ட் பெஞ்சா இருந்திருப்போம், 4 வருடங்களும் ஒரு 40% வாங்கின ஒரு ஸ்டூடெண்டா இருந்திருப்போம். அதனால ஸ்டூடெண்ட்ஸ் வாழ்க்கையில எல்லாருக்குமே சக்சஸ் இருக்கு. நீங்க என்ன சம்பளத்துல இருந்தாலும், ஆஸ் அ பிளேஸ்மெண்ட் டே, நீங்க என்ன சம்பளத்துல இன்னைக்கு இருந்தாலும், இன்னைக்கு என்ன கன்ஃபியூஷன்ல இருந்தாலும், லாக்டவுன்ல இருக்கு, இன்னைக்கு பல கார்பரேட் HRs கூட பேசிட்டு இருக்கும் பொழுது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒண்ணுதான் சொல்லுவேன், யாரும் பயந்துராதீங்க. லாக்டவுனுக்கு அப்புறம் கண்டிப்பா நம்ம ஃபேஸ் பண்ண போகதான் போறோம். உங்களுடைய ஆஃபர்ஸ் எல்லா கம்பெனியும் அங்கீகரிக்க தான் போகிறாங்க. எல்லா கம்பெனிக்கும் ஃப்ரெஷர்ஸோடைய இது கண்டிப்பா தேவை. ஏன்னா அவங்கனாலதான் ஸ்மார்ட்டா திங்க் பண்ண முடியும், அவங்கனாலதான் மல்டி டாஸ்க் பண்ண முடியும், பல விஷயங்கள் பண்ண முடியும், அவங்கனாலதான் டெக்னாலஜியை அடுத்த லெவலுக்கே கொண்டு போக முடியும். நம்மளுடைய சமுதாயத்தையும் நம்மளுடைய கண்ட்ரியுடைய எக்கானமியும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறது யாருனால முடியும் அப்படின்னா, இன்றைக்கு பிளேஸ்மெண்ட் டேல கான்வகேஷன் முடிஞ்சு நீங்க வெளியே போகும் பொழுது அவங்கனாலதான் கண்டிப்பா முடியும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கடைசியா ஒண்ணே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒவ்வொரு நாளும் நீங்கள் கம்பெனிக்கு போகும்போது, உங்களுடைய வேலைக்கு போகும் பொழுது, இன்னையில இருந்து இது என்னடா வாழ்க்கை அப்படின்னு நினைச்சிடாதீங்க ஒரு நாளும். இது என்னோட வாழ்க்கை அப்படின்னு நினைக்கும் போது வாழ்க்கை பயங்கர சுவாரஸ்யமா இருக்கும். திருப்பியும் சொல்றேன், இது என்னடா வாழ்க்கை அப்படின்னு ஒரு நாள் கூட நீங்க சோர்ந்து போயிடாதீங்க. இது என்னுடைய வாழ்க்கை அப்படின்னும் போது வாழ்க்கையில எந்த உயரத்துக்கு வேணா நம்ம ரீச் பண்ணலாம். அண்ட் தேங்க்யூ சோ மச். லிவ் யுவர் ட்ரீம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நெவர் எவர் கிவ் அப். யாருக்கும் பயந்துடாதீங்க, நாங்க எல்லாம் உங்களோடு இருக்கிறோம். விஷிங் யூ ஆல் த வெரி பெஸ்ட். நேரில் வெகு விரைவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ சோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி மேம். யா, தேங்க்யூ. தேங்க்யூ சார்லஸ் சார். எப்படி கார்பரேட்ல உங்களோட ஜேர்னியை துவக்குனீங்களோ அதே மாதிரி எங்க ஸ்டூடெண்ட்ஸும் அவங்களோட ஃபர்ஸ்ட் ஜாப் எடுக்க போறாங்க. ஸோ இன்னும் நிறைய மேலும் வளர்றதுக்கு உங்களோட பிளெஸிங்ஸ் கண்டிப்பா இருக்கும். நீங்க அதை நிறைய கொடுத்துருக்கீங்க. ஸோ ஐ தேங்க் சார்லஸ் சார் இன் திஸ் மொமெண்ட். அடுத்த சக்சஸ் என்ன அப்படின்னா, நம்மளோட 2021 பேட்ச், இவங்களோட ஜூனியர்ஸ். நீங்க சொன்னீங்கல்ல, லாக்டவுனுக்கு அப்புறம் உங்களுக்கு எந்த ஆஃபர்ஸும் உங்களுக்கு இதாகாது, கண்டிப்பா கிடைக்கும்னு சொன்னீங்க. ஆனா இவங்களோட ஜூனியர்ஸ் ஆல்ரெடி லாக்டவுன் பீரியட்ல பிளேஸ்மெண்ட் ஆஃபர் ஆன்லைன்லயே அவங்களோட இன்டர்வியூஸ் எல்லாம் பினிஷ் பண்ணி கிட்டத்தட்ட 51 ஸ்டூடெண்ட்ஸ் ஹேவ் காட் தியர் ஆஃபர்ஸ். ஸோ நல்ல கம்பெனிஸ்ல நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க இவங்க ஜூனியர். ஸோ இவங்க 2020 பேட்ச் கொடுத்த ஒரு மோட்டிவேஷன் தான் அவங்களோட ஜூனியர்ஸ் இன்னும் நல்லா வரணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 20 பேட்ச் we are so gifted to have this 20 batch. அப்படி ஒரு இன்ஸ்பிரேஷன், அப்படி ஒரு மோட்டிவேஷன் இவங்களோட ஜூனியர்ஸ்க்கு கொடுத்துட்டு வந்திருக்காங்க. எங்களுக்கு ஈஸியா இருக்கு அதை எடுத்துட்டு போறதுக்கு. ஸோ கண்ணன் சார், யூ டேக் இட் ஃபார்வர்ட்.
Thank you, ma'am, and thank you, Charles. Dear department, students, உங்களோட எனி ஃபீட்பேக்ஸ் ஏதாவது நீங்க சொல்லலாம், உங்க பேரண்ட்ஸ் உங்க ஃபீட்பேக்ஸ் கேக்குதா? நான் சொல்றது கேக்குதுங்களா? எனிஒன்? ஏப்பா தனியா பார்க்கும் நிறைய பேசவே மாட்டேங்கிறேன். ஐ திங்க் சுந்தர் ஸ்டார்ட் பண்ணுவார்னு நினைக்கிறேன். சுந்தர், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. உங்களோட பிளேஸ்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, இந்த மாதிரி விஷயம் நீங்க ஃபேஸ் பண்ணீங்க, ஷேர் பண்ணுங்க. கண்ணன் சார், அவரோட ஆடியோ கரெக்டா இல்லைன்னு நினைக்கிறேன். நெட்வொர்க் எப்படி இருக்குன்னு தெரியல. ஒரு நிமிஷம் மேம். மேபி அஸ்வத். Hi sir. Hi everyone. Hi. Am I audible? You are audible. Please. You are audible. Please carry on. Hello everyone. Thanks for providing me this opportunity. And I'm really grateful to KPR for having been with me throughout my 4 years of training. And it was quite a memorable one. And especially during the last year, which was my placement season, I'm really grateful to our staff and our placement self for help getting me placed in 2 companies, not 1. And I really would like to thank Thamarikan sir for always being there to help me in whatever I needed during my placement season. And I am really grateful for him. And I would like to thank my department teachers, professors, and my chief mentor especially. He was with me for my 4 years. No matter what, I could use him as my rebounding board and take it further. And I also would like to thank my friends who have always been there for me. And they were the ones who taught me most of what I know. Without them, I couldn't have got placed in these 2 companies. And I really would like to dedicate my success to our KPR institution, and I would be forever grateful to the institution. Thank you. Thank you, Arthur. Sir, I would like to add a point. Yeah. I am Shilpa from Mechanical Department, and என் கையில் 3 ஆஃபீஸ் இருக்கு. அந்த 3 ஆஃபீஸ்க்கு ரீசன் வந்து ஒரு பெரிய டீம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். என்னோட செல்ஃப் மோட்டிவேஷனை தவிர என்னோட ஸ்டாஃப்ஸ் அத்தனை பேரும் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு 4 ஸ்டாஃப்ஸை நான் நேம் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மை உதயகுமார் சார், who is such a supporting character, pillar of support அப்படின்னு நான் எப்பயுமே சொல்லுவேன். இன்னைக்கும் என் லைஃப்ல எந்த டெசிஷன் எடுக்கணும்னாலும் he would be the first one to guide me. ஸோ எந்த இடத்துலையும் என்னை சப்போர்ட் பண்ணி நின்றுருக்காரு. எந்த இடத்துலையும் நான் ஃபீல் ஆயிட்டா கூட நோ யூ ஆர் டிசர்விங், நோ யூ ஷுட் கோ ஃபார்வர்ட் அப்படின்னு சொன்னாரு அவர் மட்டும்தான். அந்த செகண்ட் ஒன் இஸ் மை ஐபிசி ஹெட் ஆனந்த் சார். ஹி வாஸ் ஜஸ்ட் கைடிங் மீ. ஹி நோ தட் ஐ எம் டேலண்டட். அண்ட் தேர்ட் ஒன் இஸ் மை கண்ணன் சார், மை பிளேஸ்மெண்ட் கோஆர்டினேட்டர். என்கிட்ட இருக்க டேலண்ட்ல நீ கண்டிப்பா அடுத்த லெவல் போக, இது உன்னோட பிளாட்ஃபார்ம் இல்லை, இன்னும் ரீச் பண்ணணும் அப்படின்னு தன்னோட பிள்ளைய என்ன பாத்துக்கிட்டாரு. அண்ட் ஃபைனலி மை ஹெச்ஓடி சார், பியாண்ட் எவ்ரி சந்தோஷப்படுற ஒரு ஆள் அப்படின்னா அது என்னோட ஹெச்ஓடி சார் தான். பர்சனலி ஹி இஸ் மை ப்ராஜெக்ட் கைடும். நான் தப்பே பண்ணாலும் என்கிட்ட நீ தப்பு பண்ண அப்படின்னு ஹார்ஷா திட்டினதே கிடையாது. இட்ஸ் வெரி க்ளோஸ் டு மீ, அ ஃப்ரெண்ட் ஆஃப் மைன் மோர் தென் எவ்ரிதிங். என்னோட ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பார்ட்னர்ஸா, ரியல் பார்ட்னர்ஸா என் கூடவே இருந்தாங்க. ஒரு மெக்கானிக்கல்ல ஒரு பொண்ணு நான் சக்சீட் பண்ணேன் அப்படின்றதுக்கு காரணம் என் பின்னாடி தான். மை சீனியர்ஸ் ரொம்ப குறைஞ்சவங்க கிடையாது. எல்லாத்தையும் சக்சஸ் பண்ணும் போதும் எனக்கு என்னால முடியும், யூ ஆர் டேலண்டட், யூ ஆர் டிசர்விங் அப்படின்னு ஒவ்வொரு டைம்லயும் என்னை மோட்டிவேட் பண்ணி அடுத்த ஸ்டெப் கூட்டிட்டு போயிருக்காங்க. ஸோ ஐ ரியலி தேங்க் எவ்ரிவன் associated with this who made me really succeed in my life. Thank you so much. சூப்பர். ஆனா ஷில்பா, நீ பேசுற பேர பக்கத்துல வெல்டிங் வச்சிருக்காங்க மாதிரி.
இல்லைங்க சார். மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் மனசுல பதிஞ்ச வார்த்தைகள் சார். அப்படியா? சரி, சார் அடுத்து வராங்க பாருங்க ட்ரிபிள் பவித்ரா. தாக்கடிக்குமா? ஹலோ சார், குட் மார்னிங். குட் குட் மார்னிங். மார்னிங். வணக்கம், நான் ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட் பவித்ரா பேசுறேன். நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு எங்க கேபிஆர் சேர்மன் ஐயா அவர்களுக்கு வந்து நான் நன்றி சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா வந்துட்டு நானும் ஸ்காலர்ஷிப்ல தான் படிக்கிறேன். என்ன மாதிரி நிறைய குழந்தைங்களை வந்து ஸ்காலர்ஷிப்ல படிக்க வைக்கிறாங்க. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எங்களுக்கு எங்க சேர்மன் ஐயா அவர்கள் கொடுத்திருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி எங்க சேர்மன் ஐயாக்கு. அதுக்கப்புறம் அகாடமிக்ஸ்ல மட்டும் இல்லாம அது போக வந்துட்டு எங்களை கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ், சோஷியல் ஆக்டிவிட்டிஸ், கிளப் ஆக்டிவிட்டிஸ், இந்த மாதிரி வந்து நிறைய ஈவெண்ட்ஸ்ல வந்து எங்களை பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறாங்க. ஒரு டைம் நான் கொஞ்சம் சோர்வடைஞ்சாலும் உடனே எங்களை வந்து மோட்டிவேட் பண்ணி, இல்ல நம்ம வந்து ஒரு கோர் டிபார்ட்மெண்டா இருந்தாலும் உன்னாலையும் ஐடில ஷைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை வந்து ஐடிலயும் வந்து பிளேஸ் பண்ண வச்சாங்க. ஸோ நான் வந்து 2 ஆஃபர் வாங்கியிருந்தேன், டிசிஎஸ் அண்ட் ஹெச்சிஎல். அப்புறம் வந்துட்டு நாங்க வந்துட்டு நிறைய ட்ரைனிங்ஸ் எல்லாம் வந்து எங்களுக்கு நிறைய அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் வந்துட்டு அகாடமிக்ஸ் மட்டும் இல்லாம நாங்க வந்து சோஷியல் ஆக்டிவிட்டீஸ்லயும் நிறைய இன்வால்வ் பண்ண வச்சாங்க. எங்க டிபார்ட்மெண்ட்ல வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய எங்களுக்கு கொடுத்தாங்க. ஒரு ஆர்ஃபனேஜ் போறது, அங்க அவேர்னஸ் கிரியேட் பண்றது, அது மாதிரி. அப்புறம் வந்துட்டு என் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னா, நான் வந்து ஒரு சில பர்டிகுலர் டிரைவ் அட்டென்ட் பண்றப்பெல்லாம் நைட் 10 o'clock எல்லாம் வந்து ஹெச்ஆர் போனேன். அப்போ வந்துட்டு ஒரு பேரண்ட் கூட இருக்க மாதிரி வந்துட்டு ஒரு ஃபேக்கல்டிஸ், எங்க பிளேஸ்மெண்ட் கோஆர்டினேட்டர் சார், அவங்க எல்லாம் கூட இருந்து, இல்ல உன்னால முடியும், நீ இவ்வளவு இதாயிடுச்சுன்னு சொல்லிட்டு சோர்வடையாத, உன்னால முடியும், நீ கண்டிப்பா இந்த கம்பெனில பிளேஸ் ஆவ அப்படின்னு சொல்லி ரொம்ப மோட்டிவேட் பண்ணி உள்ள அனுப்புனாங்க. அதே மாதிரி வந்துட்டு ஒரு சில நாங்க வெளியே அவுட் கேம்பஸ் எல்லாம் போறப்போ நைட் 8 o'clock ஆயிடும். சோ நாங்க திரும்பியும் வீட்டுக்கு வர வரைக்கும் ஒரு பேரண்ட் எங்க கூட இருக்க மாதிரி கூட இருந்து நாங்க வீட்டுக்கு போயிட்டோமா அப்படின்லாம் சொல்லிட்டு ரொம்ப கேர் பண்ணிப்பாங்க. ஸோ ஐ ஃபீல் பிளஸ்ட் வித் தட். அதுக்கப்புறம் அகாடமிக்ஸ், இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்போஷர்லாம் வந்து எங்களுக்கு நிறைய கிடைச்சது. நிறைய ப்ரோக்ராம்ஸ்னால இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ் கூட எங்களுக்கு வந்து கம்யூனிகேட் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னால நாங்க வந்துட்டு ஒரு எங்க டிபார்ட்மெண்ட், எங்க கோர் டெக்னாலஜில வந்து இப்போ கரண்ட்ல என்னென்ன டெக்னாலஜி வந்து ட்ரெண்டிங்ல இருக்கு, என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, இந்த மாதிரி வந்துட்டு நாங்க நிறைய எங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் கிடைச்சது. ஸோ நான் வந்துட்டு ஒரு கேபிஆர் காலேஜ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்றதை விட ஐ ஃபீல் சோ பிளஸ்ட் டு சே தட் ஐ பிலாங்ஸ் டு கேபிஆர் ஃபேமிலி. ஹாப்பி கேபிஆர். சூப்பர். தேங்க்யூ பவித்ரா. தேங்க்யூ சார். ஹலோ, யா கண்ணன் சார் சொல்லுங்க. சார் உங்களோட ஃபீட்பேக் டிபார்ட்மெண்ட் சைடுல. So very brilliant good morning to all. So first of all, thanks for the distinguished chief guest of this day, Charles sir and the Erode Magesh Anna. So ரொம்ப மோட்டிவேஷனல் ஸ்பீச்சிங். ஸோ இந்த லாக்டவுன்லயே வந்துட்டு எங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு வெபினார்ல பார்த்துட்டேன். இவ்வளவு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுப்பீங்கன்னு நாங்க கனவு கூட நினைக்கலைங்க. அவ்வளவு நல்லா இருந்துச்சுங்க. நன்றி நன்றி. ஸோ நீங்க சொன்னது வந்துட்டேன், கிராட்டிடியூட், ஆட்டிடியூட், சேரிட்டி அண்ட் தி ஹார்ட் ஒர்க் இஸ் கோயிங் டு டிசைட் ஒன்ஸ் ஃபியூச்சர். ஸோ டெஃபினெட்லி அவர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கோயிங் டு கீப் லேர்னிங். They are going to come out stronger than ever before during this lockdown period. So and they are going to grab the opportunities in their own field. So we wish all the success. Great luck to all. Thank you, sir. Thanks for the opportunity. Sir, thank you. Vanatarni. Hi everyone, good morning. So என்னோட கேபிஆர் எக்ஸ்பீரியன்ஸை பத்தி சொல்லணும்னா, கேபிஆர் குள்ள நான் வரும்போது கிடைச்சது எனக்கு ஸ்காலர்ஷிப். 4 years full and full கம்ப்ளீட் ஸ்காலர்ஷிப்ல தான் நான் படிச்சிருக்கேன். ஸோ வீட்ல இருந்து ஒரு பைசா செலவில்லாம ஃபர்ஸ்ட் இருந்தே நான் படிக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு கிடைச்ச ஒரு பெருமையான விஷயம். அண்ட் தென் அகாடமிக்ஸ் அண்ட் ட்ரைனிங்ஸை பத்தி சொல்லணும்னா வேற லெவல். அதாவது எப்படி சொல்லலாம்னா, ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விஷயத்திலையும் கொடுக்கும்போது அவங்க கொடுக்குற ட்ரைனிங், அவங்க கொடுக்குற மோட்டிவேஷன், இது எல்லாமே சூப்பர். நாங்க பிளேஸ்மெண்ட் அப்படின்னு முன்னாடி எடுத்துட்டு போகும்போதே தேர்ட் இயரோட எண்ட்ல இருக்கும் போதே ட்ரைனிங் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. டெய்லியும் ட்ரைனிங் வைக்கும் போது என்னடா இவ்வளோ ட்ரைனிங் வைக்கிறாங்க, இவ்வளோ எல்லாம் இருக்கு அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ட்ரைனிங் போன மாதிரி முதல்ல ஸ்டார்டிங் இருந்துச்சு. பட் அப்படியே ட்ரைனிங் கண்டினியூ பண்ண போகும்போது தான் டெவலப்மெண்ட் எனக்கு நான் ஃபீல் பண்ணிக்கிற செல்ஃப் டெவலப்மெண்ட் எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. ஃபைனல் இயர் 4க்கு 1 month முன்னால நடந்த டிரைவ்லயே நான் பிளேஸ் ஆயிட்டேன்.
ஸோ நான் பிளேஸ் ஆன கம்பெனி மேவன்டிக் இன்னோவேட்டிவ் சொல்யூஷன்ஸ். அங்க வந்துட்டு இன்டர்ன்ஷிப் ஃபைனல் இயர்லயே இன்டர்ன்ஷிப் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ ஃபைனல் இயர் நான் அகாடமிக்ஸும் பேலன்ஸ் பண்ணி அட் த சேம் டைம் இன்டர்ன்ஷிப் கம்பெனிலேயே ஒர்க் பண்ணிருக்கேன். ஆஸ் ஆஃப் நவ் நான் வந்து 1 year எக்ஸ்பீரியன்ஸ். எல்லாரும் இனிமேல் தான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போறாங்க, பட் ஐ எம் ஆல்ரெடி 1 year எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லும்போது எனக்கு பெருமையா இருக்கு. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் முழுக்க காரணம் என்னோட டிபார்ட்மெண்ட் சப்போர்ட். அவங்க இல்லாம இதை நான் பண்ணிருக்க முடியாது. என்னதான் நான் அங்க போய் வேலை பார்த்தாலும் அகாடமிக்ஸ், இந்த கோர்ஸ் கம்ப்ளீஷன், இது எல்லாத்துக்குமே என்னோட டிபார்ட்மெண்ட் கொடுத்த சப்போர்ட். I would like to thank my department HOD Kumar Chennaiyan sir and my chief mentor and mentors Satish Kumar sir and Ibrahim sir. அவங்க எனக்கு கொடுத்த மோட்டிவேஷன். ஜஸ்ட் ஓகே நான் வேலைக்கு போயிட்டாலும் அதோடயே அப்படியே எல்லாம் விட்டுருந்தேன். கால் பண்ணி எப்படி இருக்க, எல்லாமே பர்ஃபெக்டா, எல்லாம் சூட் ஆயிடுச்சு, செட் ஆயிடுச்சு அப்படின்னு அப்பப்போ செக் பண்ணிப்பாங்க. ஸோ அவங்க கொடுக்குற இந்த மாதிரி சின்ன சின்ன வெல் விஷஸ் தான் வந்துட்டு நான் இன்னைக்கு இந்த நிலைமையில நல்லா சந்தோஷமா ஹாப்பியா இருக்கிறதுக்கு ரீசன். ஸோ I would like to thank you. Super. Thank you, Anadip. And computer science HOD, sir. Good morning to everyone. Thank you, sir. Yeah, good morning. I am happy to associate with this KPR family. I am very happy to see the developments here. The place, of course, I have been associated with the placements for years together. When I meet our principal and placement officer, see their encouraging words naturally would have made the students to achieve this. So this is a vibrant institution. I am very happy to be part of this. And most probably next year placement, most of the students might have met me or known me. So in the years to come, I will do my best for the best placements. My sincere thanks to Madam Principal and Placement Officer. And I would like to thank the orators today. They have just motivated like anything. So it will go for 10 years together to by our students. So this is a very, very big, the function in which we have participating is a very big one, even though it is an online function. If it is being connected in the real mode, it will be very big success. Of course, I have noticed most of the students are watching through this YouTube also, and I am very thankful to this opportunity. Thank you, sir. Thank you. Thank you, sir. Thank you very much. Thank you. Parents, students, parents ஏதோ பேச விருப்பப்படுறாங்களா? ஹலோ, கேக்குதா சார்? கேக்குது சொல்லுங்க. ஹலோ. கேக்குது. Please proceed. ஓகே சார். குட் மார்னிங் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இன்னைக்கு சீஃப் கெஸ்டா வந்திருக்க சார்லஸ் காட்வின் சாரா இருக்கட்டும் சரி, நம்ம மகேஷ் சார் இருந்தாலும் சரி, ரொம்ப ரொம்ப நன்றி சார் உங்களோட வார்த்தைகளுக்கு. ஸோ என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி கொஞ்சம் சொல்லலான்னு இருக்கேன். ஸோ ஐ எம் ஃப்ரம் சக்திவேலு. ஐ எம் ஃப்ரம் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட். ஸோ பேசிக்கா என்னன்னா, இப்போ வந்து நம்ம 100% பிளேஸ்மெண்ட் அச்சீவ் பண்ணிட்டோம். பட் இந்த அச்சீவ் பண்றதுக்கு முன்னாடி இதுல நாங்க என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னு கொஞ்சம் சொல்லலாம்னு விரும்புறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ப்ரெசென்ட் பாஸ்ட் அவுட் 2020 பேட்ச் 2019, அதாவது ஃபைனல் இயருக்கு என்ட்ரி ஆகும்போது ஸ்பெஷலா மெக்கானிக்கல் ஃபீல்டுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் இருந்தது. என்னன்னா எக்கனாமிக்கல் ஸ்லோ டவுன். அதாவது ஆட்டோமேஷன் ஃபீல்டு ஃபுல்லா அப்படியே கொஞ்சம் ட்ராப் ஆச்சு பிகாஸ் ஆஃப் ஷிஃப்ட் ஓவர் ஃப்ரம் பெட்ரோல் இன்ஜின்ஸ்ல இருந்து அப்படியே எலக்ட்ரிக்கல் இன்ஜின்ஸ், அதே மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ்னால. ஸோ மேஜர் ஆஃப் பிளேஸ்மெண்ட் கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து ஒரு ஆட்டோமொபைல் சைட்ல இருந்து மெக்கானிக்கல்ஸ்க்கு வரும். பட் இந்த டைம் அந்த ஹெல்ப்பும் எங்களுக்கு கிடைக்கல. ஸோ இந்த நேரத்துல வந்து வின்ஸ்டன் சர்ச்சிலோட கோட் சொன்ன மாதிரி, அவநம்பிக்கையாளர் வாய்ப்புகள் இருக்க பிரச்சனைகளை பார்ப்பாங்க, பட் ஆனா நம்பிக்கையாளர் பிரச்சனையில இருக்க வாய்ப்புகளை பார்ப்பாங்க. ஸோ அதே மாதிரி வந்து எங்க ஃபேக்கல்டி டிபார்ட்மெண்ட்ஸ் ஆனாலும் சரி, எங்க பிளேஸ்மெண்ட் கோஆர்டினேட்டர்ஸ்னாலும் இந்த டிஃபிகல்ட் சுச்சுவேஷன்ஸ்லயும் இருக்கிற மேக்சிமம் கம்பெனிஸ்ல அப்ரோச் பண்ணி எப்படியாச்சும் 100% பிளேஸ்மெண்ட் நம்மள நம்பி வந்திருக்க பசங்களுக்கு நம்மளால முடிஞ்ச ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் பண்ணணுமேனு அவங்களோட சக்திக்கும் மீறி எல்லா கம்பெனிஸும் அப்ரோச் பண்ணி இப்போ ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு கையில ஒரு பிளேஸ்மெண்ட்டோட அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு சந்தோஷத்தை கிரியேட் பண்ணி கொடுத்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்க ஃபேக்கல்டி மெம்பர்ஸ், எங்க பிளேஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அண்ட் இந்த எல்லாத்தையும் உறுதுணையா ஹெல்ப்பா இருக்கிற மேனேஜ்மெண்ட்ஸ், கேபிஆர் சேர்மன் எல்லாத்துக்கும் இந்த தருணத்துல நன்றி சொல்லணும்னு விரும்புகிறேன். தேங்க்யூ. ஆல்மோஸ்ட் நேரம் நெருங்கிட்டு இருக்கோம். எனி லாஸ்ட் 2 ஃபீட்பேக்ஸ் யார் இருக்கீங்களா? டாரன், மேரி.
Am I audible? Yeah, audible. Please go ahead. Yeah, sir, I am Mary Cecily Amla. So I am from Civil Department. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் என்னோட காலேஜ் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்ல நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப்ஸ், அதுக்கு பிளேஸ்மெண்ட் செல் கோஆர்டினேட்டர்ஸ், அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மை பேரண்ட்ஸ், எங்களுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லாமல் ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அகாடமிக், கேபிஆர்ல அகாடமிக் பற்றி சொல்லணும்னா ரெகுலராக வந்து கிளாஸ் டெஸ்ட்லாம் வைப்பாங்க. ஸோ அந்த கிளாஸ் டெஸ்ட்லாம் வைக்கிறப்போ வந்து கொஞ்சம் உண்மையை சொல்லணும்னா கடுப்பாக இருக்கும். ஆனால் வந்து இதெல்லாம் எப்போ தெரியும் அப்படின்னா இந்த செமஸ்டர் எக்ஸாம் எழுதுறப்போ தான் தெரியும். ஏன்னா இன்டர்னல்ஸ், ப்ரீ கேட்டு எல்லாமே எழுதிட்டு செமஸ்டர் எக்ஸாமுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், படிக்கணும்னு அவசியமே இல்லை. ஸோ இதே மாதிரி தான் பிளேஸ்மெண்ட்டுக்கும். ஸோ ஃபர்ஸ்டே வந்து எங்களுக்கு ப்ரீ பிளேஸ்மெண்ட்ஸ் சும்மா ஒரு அவங்களே வந்து இன்டர்வியூ மாதிரிலாம் வச்சாங்க. ஸோ எங்களுக்கு வந்து ஒரு இன்டர்வியூ அண்ட் பிளேஸ்மெண்ட் அட்டென்ட் பண்ணுறப்போ வந்து அது ஒரு புதுசாகவே தெரில. ஸோ அந்த பயம் இதெல்லாம் வந்து இல்லாமல் இருந்தது. அவங்க வந்து இப்போ நான் வந்து சிவில், நான் வந்து நான் கோர். ஸோ இப்போ வந்து அவங்க ஓகே இவ வந்து ஐடி சைடு அட்டென்ட் பண்ண முடியாது அந்த மாதிரிலாம் இல்லை. நான் வந்து போத் ஐடி அண்ட் நான் ஐடி ரெண்டுமே வந்து அட்டென்ட் பண்ணேன். ஸோ இந்த இதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது என்னன்னா அவங்க கொடுத்த ட்ரைனிங், ரெண்டுலையுமே அவங்க கொடுத்த ட்ரைனிங். ஸோ இதுக்கு வந்து என்னோட காலேஜ் மேனேஜ்மெண்ட் அண்ட் டிபார்ட்மெண்ட் ஃபேக்கல்ட்டிஸ்க்கு வந்து ரொம்ப தேங்க்ஃபுல் அண்ட் தேங்க்ஸ். அதுக்கப்புறம் வந்து இப்போ மகேஷ் அண்ணா சொன்னாங்க பேரண்ட்ஸ்க்கு வந்து நம்ம பண்ற கடமை எல்லாம் இதுக்கப்புறம் தான் இருக்குன்னு சொல்லிட்டு. ரியலி இந்த கடமை பண்றதுக்கு வந்து அதுக்கு கண்டிப்பா பிளேஸ்மெண்ட் அண்ட் ஜாப் இருக்கணும். அது கொடுத்த கேபிஆருக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். ஐ ஹோப் இதுக்கப்புறம் என் பேரண்ட்ஸ்க்கு வந்து நல்லா கடமை பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் காலேஜ்க்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. Sir? Thank you. Okay, thank you. And the last hour. Yeah. Kannan, continue. Yeah, please. Mr. Yuvaraj? Yes, sir. Yuvaraj, for a small vote of thanks, put to the final close particular session. You have 5 minutes. Last 5 minutes. Okay, sir. Sir, thanks a lot. So, good morning, everyone. And my hearty thanks for giving me a chance to speak with this dignitaries. And first of all, my hearty congratulations to all the students, those who got their placement offers. And it is very happy to note that most of you got not only a single offer, you are there with multiple offers. It is very happy to see. And my hearty thanks to the chief guest of today's function, Magesh bro and Charles sir. சார்லஸ் சாரை நாங்கள் நிறைய விஷயத்துல பார்த்துட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் எங்க கேபிஆர் ஃபேமிலியில ஆல்மோஸ்ட் ஒரு மெம்பர் மாதிரி தான். அண்ட் நவடேஸ் மகேஷ் ப்ரோவும் அதே மாதிரி ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் அலாட் ஃபார் பீயிங் வித் அஸ் அலாங் வித் த கேபிஆர் ஃபேமிலி. அண்ட் myself Yuvraj, and I am taking care of artificial intelligence and data science as a head. And in the since you people are my family members, I want to mention you a point that I am taking care of admissions. And almost we crossed 50, we completed almost, we are nearing to complete 50% of the admissions across all the branches. And in the lockdown period start பண்ணோம். இந்த ஒரு 60 daysல நம்ம 50% of the admissions process complete பண்ண போறோம். And for this I feel very thankful to all the students, because you people are our brand ambassadors, and this is possible only because of you. நீங்க உங்களுடைய வேர்ட் ஆஃப் மவுத்ல, உங்களுடைய ஜூனியர்ஸ், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல உங்களுடைய growth பார்த்து தான் இப்போ கேபிஆர் உள்ள வராம இவ்வளோ 50% ஆஃப் த அட்மிஷன்ஸ்ங்கிறத நாங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ யூ பீப்புள் ஆர் அவர் பிராண்ட் அம்பாசிடர்ஸ், அண்ட் தேங்க்ஸ் அ லாட் ஃபார் தட். And one more thing that I would like to say, that this year we are going to start artificial intelligence and data science as a new branch. And we have initiated a few other things like artificial intelligence in ECE, artificial intelligence in EEE. And we have almost specialization in all branches, like in computer science also we have cyber security, artificial intelligence, and even in mechanical we are going for robotics. In biomedical engineering also we are going for all the AI related subjects. Even in chemical engineering we are going for biochemical and process automation like stuffs. So we are trying to introduce almost new things inside all courses to meet out the industry needs.
அதனால உங்க ஜூனியர்ஸ்க்கு கண்டிப்பா இது ஒரு பெரிய யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும்னு நினைக்கிறோம். நெக்ஸ்ட் 4 years இண்டஸ்ட்ரியோட மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து the management is doing everything. They are investing huge amount in almost in all branches, and thanks a lot for all your continuous support. And one more time again, I would like to thank the dignitaries of this today's function, Magesh Bro and Charles sir, for being associated with us and for all your motivational words. கண்டிப்பா இப்பெல்லாம் உங்க வேர்ட்ஸ் கேட்டா எங்களுக்கே ரொம்ப மோட்டிவேஷனலா இருக்கு. அண்ட் ரியலி எங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது ரொம்ப மோட்டிவேஷனலா இருக்கும். உங்களை மகேஷ் ப்ரோ, உங்களை நாங்க டிவிலேயே பார்த்து பழகிட்டோம். இப்ப பார்த்தா ஒரு பெரிய மோட்டிவேஷன் ஸ்பீக்கரா வந்திருக்கீங்க. தேங்க்ஸ் அலாட் ஃபார் தட். சார்லஸ் சார், நிறைய ஸ்கிரீன்ல நாங்க உங்களை பார்த்திருக்கோம். கேபிஆர்ல நிறைய ஸ்டேஜஸ்ல நீங்க எங்களுக்கு பிரசன்ஸ் கொடுத்திருக்கீங்க. ஸோ தேங்க்ஸ் அலாட் சார்லஸ் சார் ஆல்சோ ஃபார் பீயிங் அசோசியேட்டட் வித் கேபிஆர் as a கேபிஆர் family member. And once again, my hearty congratulations to all the students, those who got placed, and my heads of all the departments, my faculty team, for their continuous support for this training and placement activity. And yeah, thanks a lot. Thamarikandan sir, thanks a lot for giving me an opportunity like this. Principal ma'am, thank you ma'am. Thanks a lot. Yeah, thank you Yuvraj. Thank you ma'am. Kannan sir. Sir, please. ஒரே இந்த vote of thanks பண்ணிட்டு இருக்கிறப்போ 2 பேர் ஜாயின் பண்ணாங்களே, என்ன பண்ண போறாங்களா? சார் அப்பப்போ வந்து நீங்க அந்த கலக்க போகுது யாருன்னு நினைச்சிடாதீங்க சார். இது பிளேஸ்மெண்ட். நான் பாக்குறேன் அந்த ஜாயிண்ட் மேம் வரதானே மேம் சொல்றேன். மேல ஜாயிண்ட் கடையை முடுறப்ப எதுக்கே ஜாயின் பண்றாங்கன்னு பாக்குறேன். வேற ஒண்ணும் இல்ல. Okay, thank you. My dear students, எல்லாருக்கும் தேங்க்ஸ். எல்லாம் இப்ப லாக்டவுன் பீரியட்ல இருக்கீங்க. 18th தான் நமக்கு தெரியும் என்ன மாதிரி பண்றாங்கன்னு சொல்லிட்டு. vote of thanks யுவராஜ் சார் அற்புதமா சொன்னாரு. அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிடுறான். So எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் stay safe and stay healthy. COVID-19 சக்சஸ்ஃபுல்லா நம்ம இந்தியால எடுத்துட்டு போயிருக்கோம், எஸ்பெஷலி இன் தமிழ்நாடு. So இந்த அற்புதமான பிளேஸ்மெண்ட் டே 2020 has come to an end. இந்த தருணத்துல சார்லஸ் சாருக்கும் மகேஷ் சாருக்கும் என்னோட கோடி நன்றிகள். எங்க பிள்ளைங்களுக்கு வந்து அப்படி ஒரு மோட்டிவேஷன் நீங்க கொடுத்திருக்கீங்க. வாழ்க்கையில அதை கண்டிப்பா அவங்க எடுத்துட்டு போவாங்க அப்படிங்கிற பெரிய நம்பிக்கை எங்களுக்கு நிறைய இருக்குது. ஸோ இந்த செஷன் வந்து பாத்தீங்கன்னா எங்களோட கரண்ட் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ், அதே மாதிரி வரக்கூடிய ஆஸ்பைரிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இதை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் ஜாயினிங் திஸ் பிளேஸ்மெண்ட் டே 2020. தேங்க்யூ. Just to add one, இந்த சக்சஸ்க்கு பிஹைண்டா இருக்கிற ஒரு லீடர்ஷிப் is something very very special for any initiative. So special thanks to Dr. Akila ma'am and the entire team, and especially to பிளேஸ்மெண்ட் டீம். ஏன்னா ஒரு கம்பெனில வந்து ஜென்ரலா சொல்லுவோம் ஹெச்ஆருக்கு பிஹைண்ட் த ஸ்கிரீன் ஒர்க் பண்றவங்களுக்கு ஈஸியா தான் அப்ரிசியேஷன் வரும். ஆனா இதோடைய முயற்சி பை பிளேஸ்மெண்ட் செல், ஸ்பெஷலி பை டாக்டர் கண்ணன் 100% சாத்தியமே கிடையாது. அண்ட் தி என்டையர் டீம் ஹூ ஹவ் பீன் இன்வால்வ்ட் இன் திஸ், அண்ட் பிக் தேங்க்ஸ் ஆன் பிஹாஃப் ஆஃப் தி என்டையர் ஸ்டூடெண்ட் fraternity. Thank you so much ma'am. Thank you so much Dr. Kannan. Yeah, thank you all. Thank you. Thanks brother Mahesh brother. Thank you so much. Thank you so much.